ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் அதில் மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கிச்சடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் எல்லாத்துக்குமே நல்ல காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு வர்ற மாதிரி கேரட்டும் பீன்ஸும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோன்னே காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் காய் நல்லா வெந்துடும். காய் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது கட்டி சேராமல் இருக்கும். கொஞ்சம் வெந்தக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவா கிச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.